எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா தானே இருக்கேன். ஒரே நிம்மதியே இல்லை வீட்டில். ஒரே டார்ச்சராக இருக்குது. என்னாச்சு? ஏன் அந்த கதையை கேட்குற நீயே? எங்கள் நாத்தனாரோட தொல்லை தாங்க முடியல. சோத்தில் உப்பும் இல்லை, காரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சோத்தை வாயிலையே வைக்க முடியல. ஏன்? ஆமாம், ஒரு வாய் சாப்பிட கூட முடியல. என்னோட தலை எழுத்து என்ன செஞ்சு தொலைக்கிறேன். இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இது ஏதோ சத்தம் கேட்குது. நான் பார்க்குறேன் கதை திறக்கிற மாதிரி. ஏய், எங்கள் நாத்தனார் தான் வருது. நான் வைக்கிறேன், அப்புறமா பேசுகிறேன். சரி வச்சுட்டா? அண்ணி வாடி. என்ன பண்ணுறீங்க? யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க? என்னோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தா. சரி, எப்படிங்க? என்ன அது? இதில் சர்க்கரை எது உப்பு எதுன்னு சொல்லுங்கள். தெரியலையே. உங்களுக்கு எப்படி தெரியும்? சோறு வடிக்கிற எனக்கு தானே தெரியும். என்னமோ ஃப்ரெண்டுகிட்ட அளந்துட்டு இருக்கீங்க. சோறு வடிக்கிறது சரியில்லை, உப்பு சரியில்லை, காரம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து திங்கிறதும் இல்லாமல் 3 பேர் உனக்கு படித்து கொட்டுறதும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்துட்ருக்கேன். நாளையிலேருந்து நீ தான் சமைக்கணும். சமைக்காட்டி சோத்தில் விஷத்தள்ளி போட்டுருவேன். யாரை வச்சுக்க. இதுவே கடைசியாக இருக்கணும் உன் ஃப்ரெண்டுகிட்ட அளக்கிறது. மரியாதையாக ஒழுங்காக இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா மூட்டை கட்டிட்டு உன் வீட்டை போய் சேரு. யாரை வச்சுக்க. நாத்தனா